அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ வீட்டுக்கு போய் ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு வருமா? ஏக்கா அவகிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காளாம், வாரேன் இருக்கா. இன்னுமா குழம்பு போட்டு கிண்டிக்கிட்டே கிடக்கா? போட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு காலம்பரம் வர வேண்டாமா? அங்க கூட்டம் எவ்வளவு இருக்கும். எல்லாம் அமுச்சக்க மாதிரி வருமா? நாங்க ஒரு வேலை செய்யணும்னாலே 1000 வாட்டி யோசிக்கணும். அதுக்கு ஒரு காப்பியை போட்டு குடிச்சு ரிலாக்ஸ் ஆகி ஒரு அரை மணி நேரம் போனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையிலேயே இறங்குறோம். வெரி வெரி ஒஸ்ட் கேர்ள். இல்ல கேர்ள் இல்ல, உமன். வெரி ஒஸ்ட் உமன், லேசி உமன் கீதா. எரும மாடு நெட்ட கொக்கு, முதல்ல தோல்ல இருந்து கையெழுட்டி போ கீதாக்கா, நான் ஒரு பேலன்ஸுக்கு புடிச்சிக்கிட்டு வரேன். தோல்ல கைய வச்சா கட்டை ஆயிருவா ஓட்டி, கையெழுடு. அப்படியா? அப்ப ஏன் தோல்ல எல்லாரும் சேர்ந்து கையை போட்டுக்கோங்க, நானாவது கட்டையாவறேனான்னு பாப்போம். கையை எடு மலரு, முதல்ல நடக்க கூட முடியல, மூச்சு வாங்குது. போதுமா? 4 முடி எடுத்துட்டேன். இவ மட்டும் நல்ல நெட்டேன்னு வாழ்ந்துட்டு போவாளாம், நாங்க மட்டும் கட்டையா கிடக்கணுமா? ஏ அம்மா, அம்புஜக்கா கூட்டத்தை பாத்தீங்களா? ஆமா கீதா, வருஷம் ஒரு தேரு முழுக்க நிக்க. இத வாங்கிட்டு எப்ப போய் வீட்ல ஒதுங்க வச்சு கழுவி விட்டு எடுக்க? ஆமா, வந்ததே வந்துட்டோம், போய் நிப்போ கூட்டத்தோட கூட்டமா. என்ன செய்ய, 1000 ரூபாய் கிடைக்கல. ஏ உமா, உனக்கு வர நேரம் காணாது, எவ்வளவு நேரம் ஆகுது? இல்ல மலரே, என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுக்கே நேரம் ஆயிட்டு. அவர் இன்னைக்கு வேலைக்கு ரொம்ப லேட்டா தான் கிளம்பி போனாவோ. இவ்வளோ நேரமா ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு அப்படி என்னத்த வச்ச? நான் எங்க குழம்பு வச்சேன், பழைய குழம்பதான் சுட வச்சு சோத்துல போட்டு விரவி கொடுத்துருக்கேன். ஏ உமா, அப்ப நீ குழம்பு வைக்கலையா? இந்த பழைய குழம்பு சுட வச்சு கொடுக்கறதுக்கு தான் உனக்கு இவ்வளவு நேரம். அதான் அரசாங்கமே சொல்லுதேக்கா, சுட வச்சு சாப்பிடுங்கன்னு. உமாலோ, அது குழம்பு இல்ல, குடிக்கிற தண்ணிய. அப்படியா? நான் குழம்பெல்லாம் நினைச்சேன். உமா வருத்தப்படாத, நீ வைக்கிற குழம்பே தண்ணி மாதிரி தான் இருக்கும், சுட வச்சு சாப்பிடலாம், ஒன்னும் வருத்தப்படாத. இந்த 4 முடிக்கு நம்மளை கிண்டல் பண்ணாம இருக்க முடியாது போல. ஏக்கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் கீதா? சொல்லு கேப்போம். இந்த மாடி வீட்டு மாலா இருக்கால, யார சொல்றா? எந்த மாலா? அதான் நல்ல வளர்த்தியா இருப்பாளே, அந்த மாலாவா? இப்ப அவளுக்கு என்னவா? அவ புருஷன் எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு போயிட்டானா, ஊருக்குள்ள அரசல் புருஷனா பேசிட்டு இருக்கானுவோ. அடியாத்தே, அப்படியா? இது எப்ப நடந்துச்சு? இது நடந்ததா 2 நாள் இருக்குமே, ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைச்சு பேசாடி இருந்தேன். அந்த மாலா புருஷன் நம்ம ஊரு பக்கத்துல தான் இருக்கானாம் டி. அந்த பிள்ளையும் உள்ளூர்காரி தானாமா. என்னாச்சு சொல்றீங்க? அப்படியா? நம்ம ஊர்ல யாரா இருக்கும்? லட்சுமி, உனக்கு எது தெரியுமா? பாலுக்கார பாட்டியோ. என்ன அப்பே, என்ன விஷயம்? பாட்டியோ, நீ இங்க கியூல நின்னுகிட்டு இரு, அங்க உன் மாவன் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கான். என்ன அப்ப சொல்லுற? ஆமா ஆமா, உங்க பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டாவோ. வீட்டுக்கு போ பாட்டியோ, இங்க நின்னு ஒரே கதையாதான் நடக்கு. அதே 1000 ரூபாய் கிடைக்கும்ல நினைச்சுக்கிட்டு வந்தேன், இப்படி பாவி பையன் வாங்கிட்டு போயிட்டானே. அப்புறம் கீதா, வேற என்ன நடந்துச்சு? இப்போ அந்த மாலை எங்க இருக்காளாக்கும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதா? ஆமாக்கா, அந்த கொடுமையை ஏன் கேட்க? இந்த மாதிரி பையனோடலாம் கேஸ்ல போட்டு உள்ள தள்ள வேண்டியதானே. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை எப்படி சீரழிக்கிறானுவோ. அடடடட, சை சை, நிறுத்துங்க. இப்படி நீட்டி போற நீ பேசுங்க, அங்க கியூ பெருசா போய்கிட்டு இருக்கு. சட்டி புட்டுன்னு 1000 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கம்மா. ஏடி மலரு, எதுவுமே நவுல்ற மாதிரி தெரியல, பேசாடி கொஞ்ச நேரம் அந்த மரத்து நிழல்ல போய் உட்காருவோம் டி. தலை ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. ஏன் லட்சுமியே, என்னாச்சு? நிக்க முடியலையா? வாங்கிட்டு போய் உட்காருவோம். ஒண்ணும் இல்லக்கா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு, இந்த வெயிலோட வந்தது. ஏ கீதா, உமாலோ, இங்க பாத்தியா இந்த பையன் எவ்வளவு பொறுப்பா ரேஷன் கடைக்கு வந்திருக்கான், அதுவும் கால் கடைக்க எவ்வளவு நேரம் நிக்காம வெயில்ல. நம்மளை பத்தி தான் பேசுறாங்க போல. நானே வீட்டுக்கு தெரியாம 1000 ரூபாய் ஆட்டையை போட வந்திருக்கேன், இதுங்க வேற. அவன் 1000 ரூபாய் வாங்க வந்திருப்பான் மலரு. இந்த காலத்து பயனுள்ளலாம் நம்பவே முடியாது பாத்துக்க. மலரு, லட்சுமி கை பிடிச்சு கூட்டு வாட்டி, பாவம் அங்கேயே உட்காந்துட்டா, நல்லா கதை பேசிட்டு இருக்காளுவோமா சுத்தி நின்னுக்கிட்டு. இப்ப பரவாயில்லையா லட்சுமி? காலையில சாப்பிட்டு வந்தியா நீ? எனக்கு ஒண்ணு இல்லக்கா, லேசா கிறுகிறுன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. காலையில சாப்பிட்டு தான் வந்தேன், கஞ்சி இருந்துச்சு, கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்தேன். நாக்கும் ஏன் 4 முடி, நம்ம பாட்டுக்கு இங்க வந்து எல்லாரும் உட்காந்துட்டோமே, அங்க இடத்தையும் பிடிச்சிட்டா என்ன செய்ய? ஏடி, அதுக்கு தானே ஆளுக்கு அவங்கவுங்க பையன் செருப்பையும் தூக்கி அங்க போட்டு வந்திருக்கோம். யாராவது போகட்டுமே நம்ம இடத்துக்கு, அப்புறம் இருக்குல்ல. அம்மா, வெட்டு 1 துண்டு 2 உமா, திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்ட?
காலையில ஏன் லேட்டுன்னு கேட்டீங்கல்ல, எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்துட்டுடி. உமாளம் என்ன சொல்ற, என்ன பிரச்சனை? சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காத. நான் என்ன சண்டை போடணும்னு ஆசையாக்கா படுறேன். காலையில ஒரு போன் வந்தது பாத்துக்கோ. போன் வந்து என்ன செய்யணும், ஒண்ணு அட்டென்ட் பண்ணணும், இல்லனா அதை அப்படியே கண்டுக்காம விட்டுறணும். இவர் என்ன செய்யறாரு, டொக்குன்னு கட் பண்ணி விடுறாரு. எடுத்து பேசவும் மாட்டுக்காரு. அப்புறம் யாருன்னு கேட்டாலும் மழுப்புறாரு ஒரு மாதிரி. எனக்கு ஏதோ சந்தேகம் பார்த்துக்கோ. எனக்கு ஒரு மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். அவர் சண்டைக்கு வாராரு. அந்த ஆளதான் நானும் 4 கேள்வி கேட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு அரைஞ்சிட்டாரு. நான் விடுவேனா? அதுக்கப்புறம் நான் அவருக்கு 4 குத்து விட்டேன் பாருங்க. அவனுக்கு யாராவது வேண்டாத பயனுள்ளா இருப்பானுவோ, அதான் போன் எடுக்காம இருந்திருப்பான். நீ அதெல்லாம் போட்டு ஒன்றும் நினைக்காத. இப்படிலாம் சண்டை போட்டு கிடக்காதீங்க. புருஷன் பொண்டாட்டினா ஒரு அந்யோன்யமா சந்தேகப்படாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கையோட இருக்கணும். அம்புஜக்கா கிடக்காவோ, நான் சொல்றத கேளுட்டி. நீ புருஷன் தப்பு பண்ணா முதல்ல சுட்டி காட்டணும், பிறகு கத்தி காட்டணும், அப்புறம் லேசா தட்டி காட்டணும், கடைசியில தான் கத்தியை காட்டணும். எடுத்த உடனே வன்முறையில இறங்கக்கூடாது. சரியா? புரிஞ்சுதா உமா? ஏட்டி உமா, கீதா சொல்றதெல்லாம் கேட்டா அப்புறம் 2 நாள்ல ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் கிடக்க வேண்டியதான். அம்புச்சக்கா என்னக்கா சொல்றீங்க? அப்ப காலம் பூரா நம்ம அடிமையாவே கிடக்கணுமா? நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா? அடிமையா இருக்க சொல்லலட்டி, கொஞ்சம் புருஷ மார்போட புரிஞ்சு நடந்துக்கோங்களேன். யாரு வேணான்னா அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க, அவங்க கிட்ட அன்பா இருங்க. வேற என்ன, உங்களை யாரு அடிமையா இருக்க சொன்னா? அன்பா இருங்கன்னு தான் சொல்றோம். எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் அவங்க 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 வேலையை தான் காட்டுவாங்க. அன்பா மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் உஷாராவும் இருந்துக்கணும். எத்தனை செல்லமா வளர்ந்தா என்ன, எவ்வளவு சோம்பேறியா இருந்தா என்ன, எவ்வளோ பொறுப்பு இல்லாமலாம் தெரிஞ்சிருப்போம். அவ்வளவுத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருது இந்த திருமதி அப்படிங்கிற ஒரு பதவி. ஏன் அம்புஜக்கா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லடி மலர், எங்க அம்மா அப்பாவை தான் நினைச்சு பார்த்தேன். அட ஃபன் பண்ணுறோம், அழாதீங்கக்கா. அம்மா அப்பா தானே, போய் பார்த்துருவோம். அம்மனை யாரு கட்டி போடுறது? சரிங்கடிகளா, நானும் ஒரு நாள் போகணும்னு தான் இருக்கேன். சுபி மக்களே, என்னல இவ்வளவு தூரம் வந்திருக்க? அம்மா நீ வீட்டுக்கு போகாம ஏன் இங்க வந்துட்ட? இங்க இருக்கேன்னு யாரு சொன்னா? வீட்டுக்கு தான் பெரியம்மா போக போறேன். பொங்கல் விழா நடத்த போறோம்ல, அதுக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்கேன். அதான் ஒவ்வொரு கடையா முதல்ல பேய்க்கலாம், அப்புறம் வீடுகளுக்குலாம் போய் பிரிக்கணும்னு இருக்கேன். அப்படியே மக்களே, சரி நல்லது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே ஆரம்பிச்சிருவோம் சுபினே. ஆமாமா பெரியம்மா, ஃபர்ஸ்ட் டொனேஷன் கொடுங்க, அதுக்கு அப்புறம் பேசிக்குவோம். ஏல பெரியம்மா ஒண்ணு காசு கையில கொண்டுட்டு வரலையே, இப்படி நீ நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கே வந்து கேக்க. வீட்டுக்கு வா, அப்ப தரேன். சரி ரைட். அக்கா உங்கள்ட்ட காசு இருக்குமா? யாரும் ஒத்த பைசா கொண்டு வரல தம்பி. நாங்களே பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வாங்குறதுக்கு வேகாத வெயில உட்கார்ந்திருக்கோம். வீட்டுக்கு வாப்பா, அப்புறமா தாரோம். ஏல அஜய், இங்கேயே நீட் இருந்தா சரிப்படாது, வா நம்ம போவோம். சரி பெரியம்மா, நாங்க போயிட்டு வரோம், அப்புறமா காசை மறக்காம எடுத்து வச்சிரணும். சரி தங்கம், வீட்டுக்கு வாங்க கூடுறேன். அம்மா வந்துட்டியா? அம்மா இங்க பாத்தியா, எல்லா பாத்திரத்தையும் கழுவி நாங்க நீட்டா காய வச்சிருக்கோம். என் பிள்ளைனா பிள்ளைகள் தான், என் தங்க பிள்ளைங்க ரெண்டும் எனக்கு நல்ல வேலை செஞ்சுலாம் வச்சிருக்கு. ஆமாமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி மக்களே, நல்ல கழுவி எடுத்துல வச்சிருக்கீங்க. யாரு? சரிடி, உள்ள வெள்ளை அடிச்சு முடிச்சிட்டாங்களா இல்லையா? கிச்சனுக்கு அடிச்சு முடிச்சிட்டாங்கம்மா, ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் தான். அதுவும் முடிக்க போறாங்க, அதுதான் வெளியில நின்னுட்டு இருக்கோம். சரி மக்கா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா சோறு பொங்கி புளி தண்ணி வச்சுட்டு போனேனே, சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டுட்டு வெளில வந்து நிக்கிறோம். என் பிள்ளைல இன்னைக்கு எவ்வளவு வேலை பார்த்திருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிங்க மக்களே, இந்த வாசலே உட்காந்துக்கோங்க. நான் வடை வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்ல சூடா டீ போட்டு கொண்டு வரேன், உட்காந்து குடிப்போம். ஐ வடையா? எம்மா சட்னி வச்சு வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா டி, சட்னி இல்லாம எப்படி சாப்பிடுவீங்க 2 பேரும்? சட்னி வச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ சூப்பர்.